ஓம் சாந்தி. பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான பிரம்மகுமாரிகள் ஆன்மீக ஆசிரமம். இன்றளவும் சொல்லக்கூடிய நம்ம ராஜஸ்தான்ல மவுண்ட் அபு மலை மேலதான் அதனுடைய நிர்வாகம் மேனேஜ்மெண்ட்லாம் இருக்கு. அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ராஜஸ்தான் தான். கிட்டத்தட்ட 90 வருடங்களாக நம்ம பாரதத்துல மையம் கொண்டிருக்கு மற்றும் 160 நாடுகள்ல இந்த ஆன்மீக இயக்கம் பரவி இருக்கு. பெயர் பிரம்மகுமாரிகள் அப்படின்னு, பிரம்மகுமாரிஸ் அப்படின்னு, வேர்ல்டு ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி அப்படின்னு, அதாவது உலகளாவிய ஆன்மீக பல்கலைக்கழகம், காலேஜ் வச்சு நடத்துறாங்க. முழுக்க முழுக்க ஃப்ரீ தான், பணம் எதுவும் கிடையாது, முற்றிலும் ஃப்ரீ. ஓகேவா? கிட்டத்தட்ட 8000க்கு மேல சென்டர்கள் வச்சு எங்கும் நம்ம பாரதத்துல தான் இருக்கு. கிட்டத்தட்ட 90 வருடங்களாக நம்ம பாரதத்துல உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்மீக இயக்கம் பிரம்மகுமாரிகள் அப்படின்னு. இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய முழு நோக்கம் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த உலக மக்களும் மனிதனிலிருந்து தெய்வமாகணும் என்கிற ஒரு ஆன்மீக விஷயத்த கற்றுக் கொடுக்கிறது தான். ஓகேவா? சொல்லுவாங்கல்ல, மனிதனிலிருந்து நாமும் தெய்வமாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மைதான், அது பொய் எதுவும் கிடையாது. ஒரு வாக்கு தத்துவமாக நம்ம சொல்லியிருப்போம். ஆனா உண்மையிலே மனிதன் தெய்வமாக முடியும் என்கிற அந்த சாத்வீக உண்மைய பிரம்மகுமாரிகள் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க 90 வருடங்களாக. ஓகேவா? இந்த ஆன்மீக இயக்கத்துல பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 7 days கோர்ஸ் மாதிரி உங்களுக்கு எடுப்பாங்க. ஓகேவா? தினமும் ஒரு நாள் 1 மணி நேரம், நீங்க வாரத்திற்கு ஒரு நாள் 1 மணி நேரமும் கிளாஸ் எடுத்துக்கலாம். இல்ல நீங்க வீக்லி தினமும் நீங்க 1 மணி நேர வகுப்பு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். தினமும்னா ஒரு வாரத்துல உங்களுக்கு முடிஞ்சிடும். வீக்லி ஒன்ஸ்னா உங்களுக்கு 7 வாரம் நிறைவு பெறும். நீங்க அதிலேயே உலகத்தினுடைய சரித்திரத்தை நீங்க தெரிந்து கொள்ளலாம். உலகம் என்ன மாதிரி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, இனி என்ன ஆக போகுதுங்கிறத ஒட்டுமொத்த ரகசியங்களையும் முற்றிலும் இலவசமாக கற்பிக்கக்கூடிய சிவராஜ யோகா தியான நிலையம் தான் இந்த பிரம்மகுமாரிகள். முற்றிலும் இலவசம், பணம் எதுவும் கிடையாது. லைஃப் டைமும் நீங்க கற்றுக்கொள்ளலாம். அந்த 7 நாள் வகுப்பு உங்களுக்கு முடிந்த பிறகு முரளி வாணிங்கிற பேர்ல அவங்க தினம் தினம் அந்த கிளாஸ்ல அவங்க படிப்பாங்க. நீங்க தினம் தினம் நீங்க உயர்ந்த நாலேஜ், ஞானங்கள் அடைந்து நீங்க மனிதனிலிருந்து நாரியிலிருந்து நாராயணன், நரனிலிருந்து நாராயணன் ஆக முடியும். ஸ்ரீமன் நாராயணருடைய ஒரு தீவிர பக்தராக தான் நீங்க இருந்திருப்பீங்க பக்தி மார்க்கத்துல. ஆனா ரியல் லைஃப்ல நீங்களே ஒரு ஸ்ரீமன் நாராயணராக ஆக முடியும். எப்படி டாக்டர் ஆகுறதுக்கு ஒரு 5 வருட படிப்பு இருக்கோ, நீங்க இன்ஜினியர் பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சா 4 வருடம் நீங்க ஒரு இன்ஜினியர் ஆக முடியுமோ, நீங்க வக்கீலுக்கு படிச்சா வக்கீல், போலீஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் சொல்லிட்டு அந்தந்த படிப்புகள் படிக்கும் போது உங்களுக்கு அதற்கான விஷயங்கள் தெரியுது. நீங்க சில காலங்களுக்கு பிறகு ட்ரைனிங் மூலமாக நீங்க அந்த நிலையை அடையிறீங்க. அதே போல மனிதன் அந்த உயர்ந்த கொள்கைகளை கற்றுக்கொள்ளும் போது மனிதனிலிருந்து தெய்வமாகக்கூடிய ஸ்ரீமன் நாராயணர் ஆக முடியும். ஸ்ரீமன் நாராயணர் ஆகுவதும் ஒரு படிப்பு தான். அததான் இந்த பிரம்மகுமாரிகள்ல நீங்க கற்றுக்கொள்றீங்க. 7 நாள் வகுப்பு உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க அப்படி இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்திற்கு நீங்க போகணும், நன்மை அடையணும் அப்படின்னா நீங்க www.brahmakumaris.com என்கிற இணையதளத்துல போய் நீங்க சர்ச் பண்ணலாம். இல்ல நான் சென்ட்ரல் லொக்கேட்டர் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணுங்க. நீங்க அதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணும்போது அந்த சென்ட்ரல் லொக்கேட்டரை நீங்க கிளிக் பண்ணும்போது அதுல வேர்ல்டு வைடு உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய பிரம்மகுமாரிகளுடைய முழு டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் பாரதம் இருந்தால் நீங்கள் இந்தியான்னு போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் சிங்கப்பூர், மலேசியா எக்ஸட்ரா எக்ஸட்ரா, நீ என்ன எத்தனை நாடுகள் இருக்குது, 198 நாடுகள், அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள், 160 நாடுகள் இந்த இயக்கம் பரவி இருக்கு. 160 நாடுகள்லையும் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் இணையதளத்தில் கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அதில் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய பிரம்மகுமாரிகளுடைய முழு அட்ரஸ் எல்லாமே இருக்கும், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா முழு அட்ரஸ் இருக்கும், அவங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கும், சென்டருடைய அட்ரஸ் இருக்கும், ஆசிரமத்தினுடைய அட்ரஸ். முற்றிலும் ஃப்ரீ தான். சிவராஜ யோகா, யோகா உண்மையான யோகா இலவசமாக தான் கிடைக்கும், பணத்திற்கு விற்க மாட்டார்கள்.
நீங்க டைரக்டா பிரம்மகுமாரிகள் இயக்கத்திற்கே போய் நீங்க நன்மை அடைந்து கொள்ளலாம். அங்கேயும் இதே போல ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். சரி, அப்போ நீங்க உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னா இந்த பிரம்மகுமாரிகள் மூலமாக நீங்க அடைந்து கொள்ளலாம். சரி, நம்ம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? இது பார்ட் நம்பர் 12 அப்படின்னு நினைக்கிறேன், 12வது வீடியோ. நிறைய வீடியோஸ் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கிறோம். இருந்தாலும் இது பிரம்மகுமாரிகளுடைய இது ஒரு ராஜயோகா சீரியஸினுடைய ஒரு வெப் ஒரு சீரியஸ் மாதிரி எடுத்துட்டு போறோம். இது ஒரு தொடர்ச்சியாக எடுத்துட்டு போறோம். பிரம்மகுமாரிகள் அலாதி 7 days கோர்ஸ் இருக்கு. அதை நம்ம சென்டர்ல போய் அடைய நம்மளால முடியாதுங்கிற பட்சத்துல இப்படிப்பட்ட சிவராஜயோகா சொல்லுவாங்களா, ராஜயோகம் அடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்களா, அப்படி ராஜயோகத்தை நீங்க டைரக்டா என்னுடைய சேனல் வீடியோ மூலமாகவே நீங்க தெரிந்து கொள்ளலாம். இங்க நான் கற்றுக் கொடுக்கறது தான் அங்க பிரம்மகுமாரிகள் ரீதியாக அவங்க சென்டர்ல கற்றுக் கொடுப்பாங்க. நீங்க அலைய உங்களுக்கு மாற்றலா இருந்ததுன்னா இதை யூடியூப் சேனல்ல சர்ச் பண்ணி என்னுடைய எல்லா வீடியோவுமே பாருங்க, நீங்க உயர்ந்த நிலையை அடைய முடியும். சரி, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ராஜயோக விதிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ராஜயோகம் இருக்குல்ல, அந்த சிவ ராஜயோகா மெடிடேஷன், இதுல ஒரு சில ரூல்ஸ் அவங்க கம்பல்சரி பண்றாங்க. தி பேசிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ராஜயோகா. ராஜயோகத்துல ஒரு பேசிக் ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு. ஓகே, ஃபண்டமெண்டல் அடிப்படை ஒன்று இருக்கு, அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அது இல்லைன்னா நீங்க ராஜயோகா பண்றதுல எந்த யூஸும் கிடையாது. ஓகேவா? அப்போ நீங்க அந்த ராஜயோகா பயிற்சி நீங்க முழுமை நிலையை நீங்க அடையணும் அப்படின்னா முழுக்க நீங்க அங்க பிரம்மகுமாரிகள் சொல்லக்கூடிய விதிமுறைகள் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். இது நார்மலா பிரம்மகுமாரிகள் சென்டர்ல ஜஸ்ட் பேசுறது தான். ஓகேவா? நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க நார்மல் ஒரு பிரம்மகுமாரியா இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். புது ஆத்மாக்கள், ஓகேவா, புது அஞ்ஞான ஆத்மாக்களாக நீங்க இருந்தீங்க, நயாபால ஆத்மாவா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஓகே, அப்ப நீங்க என்னுடைய முதல் வீடியோல இருந்தே பாருங்க. சரி, அப்போ பிரம்மகுமாரிகள்ல ஒரு ரூல்ஸ் ஒரு வீடியோல அவங்க கொடுக்குறாங்க ஒரு கிளாஸ்ல. இது பட விளக்கங்களாக பெருசா பிரம்மகுமாரிகள்ல கொடுக்கறது இல்ல. இருந்தாலும் கூட இது நீங்க புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக நான் இதுக்கு ஒரு 7 days கோர்ஸ் புக்கே ஒன்று இருக்கு. அது ரூம்ல வச்சுட்டேன். நான் இந்த வீடியோனுடைய கடைசியில் வேணா அந்த புக்கை வேணா காட்டுறேன். அந்த புக்கில் இருந்து தான் நம்ம தான் சர்ச் பண்ணி எடுக்கிறோம். பிரம்மகுமாரிகளில் 7 days கோர்ஸில் இந்த புக்கெல்லாம் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறது இல்லை. இதை நார்மல் பட்டியல அவங்க சொல்லும்போது அவங்க அதுக்கான கிளியரிட்டி பண்ணிக்கிறாங்க. மற்றபடி இதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் அந்த உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னா நமக்கு ஒரு சில விஷயங்கள் ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும். அதுக்காக தான் இதை சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ராஜயோகத்தில் இருக்கக்கூடிய விதிமுறைகள், நீங்க ஒரு ஆத்மா, ஓகேவா, உங்களுடைய தந்தை பரமாத்மா, ஓகேவா, சொல்லுவாங்களா அப்பாவை உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கிறான்னு சொல்லுவாங்களா. அப்போ நம்ம தந்தை மாதிரியே தான் இருப்போம். ஓகேவா? சூட்சம தந்தை பரலோகிக்க தந்தை மாதிரி தான் நம்ம இருப்போம். நம்ம அப்பா மாதிரி தானே நம்ம இருப்போம் பிள்ளைங்க. அதே போல நாம ஆத்மாவா இருக்கிறோம், நம்ம தந்தை ஒரு பரமாத்மாவா இருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம ஆத்மாவாகிய நாம தந்தை பரமாத்மாவை நினைவு செய்கிறது தான் யோகா. சரி, அப்போ நம்ம உடல் ரீதியாக இருக்கிறமே, லௌகீக தந்தை வீட்டுல இருக்கிறாரு, அவர் நம்மளை போலவே உடலோட தான் இருப்பார். உடலை கொடுத்த தந்தை வீட்டுல உடலாக தான் இருப்பார். அதான் சரீரத்தின் தந்தை, நாம சரீரமா இருக்கிறோம். அப்போ ஆத்மாவின் தந்தை போலதான் நாம ஆத்மாவா இருப்போம். உடல் வேறு, ஆத்மா உயிர் வேறுங்கிறத ஒரு வித்தியாசமாக இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ளும். சரி, அப்போ இது ஒரு விதிமுறை மாதிரி. இதை நம்ம தெரிந்து கொண்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில கட் பண்ணி கொண்டு வரணும். இந்த விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணலைன்னா ராஜயோகத்தில் நீங்க உயர்ந்த நிலையை அடையவே முடியாது. சரி, அப்போ பரமாத்மா சிவன், இதுல ஒரு 6 டெஃபினேஷன், 6 விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்ப இந்த 6 விளக்கங்களை நம்ம புத்தியில இருந்து கட் பண்ணணும். ஓகேவா? நம்ம தந்தை பரமாத்மா, நம்ம தந்தை போலவே இருக்கிறோம். அப்ப நம்ம சரீரத்தின் தந்தை வீட்டுல இருக்கிறாரு, அவரை போலவே நம்ம சரீரமாக இருக்கிறோம். அப்போ பரலோகிக்க தந்தை சிவபிரான் பரமாத்மா நம்ம நினைக்கணும் அப்படின்னாக்கி நமக்கு சும்மாலாம் தந்தையை நினைச்சிட முடியாது. கடவுள் அவரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் மாதிரி. இந்த உலக மக்கள் எல்லாருமே தேடக்கூடிய அந்த இறைவன் பரமாத்மாவை சும்மாலாம் நம்ம நினைச்சிட முடியாது. நம்மளுடைய பல பிறவிகள் கர்மங்கள் நம்ம என்ன செய்யும், நம்மளை அந்த ஆன்மீக வளர்ச்சி நிலைக்கெல்லாம் எடுத்துட்டுலாம் போக விடாது.
அப்ப நம்ம புத்தியில இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை கட் பண்ணணும். அப்போ நம்ம இந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணியே ஆகணும். இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரமாக உங்க வாழ்க்கையில அமையும். சும்மா இல்லை, இந்த வீடியோலாம் அப்படி ஒரு ஒரு ரொம்ப வைப்ரேஷன் ஆன வீடியோ. ஏன்னா நம்ம பிரம்மகுமாரிகள்ல நம்ம பேசிக் அந்த ட்ரீ பார்த்துருப்போம், அந்த சைக்கிள் பார்த்துருப்போம். இருந்தாலும் கூட அந்த ஆத்மா பற்றிய விளக்கம், பரமாத்மா பற்றிய விளக்கம், த்ரீ வேல்டு, அப்படி நிறைய விஷயங்கள் வந்து திரிமூர்த்தி எல்லாம் பத்தி பார்த்துருப்போம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு விளக்கங்கள் வந்து நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம பிரம்மகுமாரிகள்ல சொல்லி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அவங்களும் இதை சொல்லி கொடுக்கறது இல்லை. 7 days கோர்ஸ் முடிஞ்ச உடனே அவங்க அந்த முரளி வாணிங்கிற அந்த சாப்டருக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால நமக்கு அது ஒரு பகடைக்காயாக அமைஞ்சிடும். ஆனா இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சரி, அப்போ நம்ம பரமாத்மாவாகிய தந்தை நம்ம இப்ப நினைக்கணும். அப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள் புத்தியில கட் பண்ணணும். அப்போ அது என்னதுன்னு தெரிந்தாதான் நம்மளால கட் பண்ண முடியும். பிரம்மகுமாரிகளுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும். இருந்தாலும் கூட இதை ஒரு வீடியோவாக நீங்க பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஒரு பூஸ்டாக, ஒரு கூஸ் பம்பு மூமெண்டாக உங்களுக்கு அமைஞ்சிரும். அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோல கொடுக்குறோம் இதை. சரி, தேகம் மற்றும் தேகத்தினுடைய அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்து புத்தியினால் ஜோதி பிந்துவான பரமாத்மா சிவனை அன்புடன் நினைவு செய்வதே சரியான யோகமாகும். அப்ப என்ன பண்ணணும்? தந்தைய நம்ம நினைவு செய்யணும். அப்போ தேகம் நமக்கு இருக்கு. இந்த தேகத்தின் சம்பந்தங்களை மறந்து அந்த பரமாத்மாவை நம்ம ஒரு ஆத்மாவாக உணர்ந்து நம்ம சரியாக செய்யறதுதான் யோகா. ஓகேவா? அப்ப நம்ம உடலுக்கான விஷயங்கள் வந்து விகாரங்கள் தூண்டப்பட்டிருக்கும். அது நமக்கும் விகாரங்கள் இருக்கும். நம்ம தேகத்தின் சம்பந்தத்துல இருக்கக்கூடியவங்க மேலதான் அந்த விகாரங்களும் நமக்கு படிஞ்சிருக்கும். அப்ப நம்ம பரமாத்மாவை நம்ம நினைக்கும். நம்ம ஒரு ஆத்மாவா நம்ம ஒரு வடிவமைப்பு கொடுத்துதான் தந்தையை நினைக்க முடியும். சும்மாவாலும் தந்தையால நம்ம வந்து நினைச்சிட முடியாது. அவர் கடவுள், பரமாத்மா, பரலோகத்துல வாழக்கூடியவர், அவர் பரமபிதா, பரம தந்தை. அப்ப அவரை நினைக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் கட் பண்ணணும்னு இந்த பட விளக்கங்கள்ல அவங்க சொல்றாங்க. சரி, அப்போ இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஒரு 6 ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுல 5 வந்து அந்த விகார டீடைல்ஸ் எல்லாம் அமையும். 1 வந்து மதம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். பாத்தீங்கன்னா குரு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதான் விளக்கம். ஓகேவா? சாஸ்திரம், சாஸ்திரம்னா என்ன அப்படின்னா இந்த வேதங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா? வேத புத்தகங்கள், குரான், பைபிள், கீதை, புத்த சரிதம், ஷீக்கிசத்தில் உள்ள புத்தகம், சீரடி சாய்பாபாவினுடைய புத்தகம், அகிலத்திரட்டு, முடிப்புகள், இந்த அம்மானேன்னு இன்னும் நிறைய மதங்கள். நான் அந்த மதம் சார்ந்த அந்த போட்டோ காட்டுற பிறகு எவ்வளவு மதம் இருக்கு பாருங்க, எவ்வளவு மதம் இருக்கு பாருங்க. சொல்றாங்களா உனக்கு மதம் பிடிச்சிடுச்சுன்னு சொல்றாங்களா? இவ்வளவு மதம் இந்த உலகத்துல இருந்தனா மனுஷன் மதம் பிடிச்சுதான் சுத்தும். அவனுக்கு அந்த சிந்திக்கும் செயல்திறன் வந்து இருக்காது. அப்ப இவ்வளவு மதங்கள் இருக்கு பாத்தீங்களா? இதை முதல்ல கட் பண்ணணும். ஏன்னா நம்ம தந்தையை நினைக்கிறோம் அப்படின்னா நாம ஆத்மா, தந்தை பரமாத்மா அப்படின்னா அப்ப அந்த தேகம் சார்ந்த விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணணும். தந்தையை நினைக்கிறதுக்கு எதிராக அமைகிறதே அந்த தேகம் சார்ந்த உணர்வுகள் தான். அப்போ உடலுக்காக நம்ம ஒட்டப்பட்டதுதான் அந்த மதம், ரிலிஜன், காஸ்ட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? எத்தனை காஸ்ட் எல்லாம் இருக்கு, எவ்வளவு மதங்கள் சொல்றாங்க. ஊருக்கு 4-5 மதம் சார்ந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு ஊர்லயே எனக்கு தெரிஞ்ச பக்கத்து ஊர்ல ஊரல் வாய் மொழின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. 20க்கு மேற்பட்ட காஸ்ட் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. அப்போ இவ்வளவு ஆத்மாக்கள் இருக்குனாக்கி அவங்க கோயில் குளங்கள் தான், எல்லாரும் சாமி தான் கும்பிடுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் புகுத்தி தான் வாழ்க்கையில அவங்க நடமாட்டிட்டு இருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு மதங்கள் இருக்கு மனுஷனுக்கு. சத்தியம் உண்மைன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. அப்போ முதல்ல நம்ம அதை கட் பண்ணணும். அதை கட் பண்ணணும்னா அது சரீரத்துக்கு சொந்தக்காராக அது இருக்குது. சரீரத்தில இருந்து வந்தது. நீங்க பிறக்குறீங்க, நீங்க பிறக்கும்போது ஆத்மா இருக்கிறீங்க. நீங்க உங்க சரீரத்தின் தந்தை, சரீரத்தின் தாய் மூலமாக நீங்க பிறவி எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க பிறப்பிலேயும் ஒரு இந்துவா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு குரான் சார்ந்த, ஒரு இஸ்லாம், முஸ்லீம், ஒரு பௌத்திசம் சார்ந்த, ஒரு ஐயாவளி சார்ந்தவங்களாக இருக்கலாம். அது சரீரத்தின் தேகத்துல இருந்து வந்த ஒரு மதம். அப்ப அதை நம்ம பிடிக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். நீங்க அந்த பிரம்மகுமாரிகள் ரீதியாக அந்த ஞானம்லாம் நீங்க அடைஞ்சு ஒரு பக்காவான ஒரு பிரம்மகுமாரிகள்லாம் ஆயிட்டாக்கி உங்களுக்கே தெரிஞ்சிடும் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு தந்தையை நினைவு செய்யறதுக்கு எதிராக நமக்கு அமைகிறதே அந்த மதம் தான். ஏன்னா அந்த நம்ம இருக்கிற அந்த சரீரத்தின் மூலமாக வந்த அந்த மதத்தை நம்ம இந்த பிரம்மகுமாரியோட கம்பேர் பண்ணி பேசுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க?
நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படிலாம் நம்ம பிரம்மகுமாரிகள் நமக்கு கிடைத்த ஆன்மீக சத்திய ஞானத்தை நம்ம ஒரு மதம் சார்ந்து நம்ம கம்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையே பிரச்சனையில தான் போயிடும். ஆமா, உங்களுக்கு உயர்ந்த ஆஸ்தி கிடைக்காது, பதவி கிடைக்காது, ஆயுள் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காம போயிடும். அந்த மதத்தை நீங்க பிடிக்கிறதுனால எல்லாம் உங்களுக்கு மதம் பிடிச்சிடுச்சுன்னு அர்த்தம். சரி, அப்போ அதான் சாஸ்திரம்னு சொல்றாங்க. முதல் விளக்கமே சாஸ்திரம் தான். அப்போ மதங்களை நம்ம கட் பண்ணணும். அப்போ இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவன் சொல்லிட்டு அந்த தேகம் சார்ந்த விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அதை தந்தையே சொல்லியிருக்கிறார் ஒரு முரளியில, நீங்க ஏதேனும் மதம் சார்ந்த விஷயங்களை, புத்தகம் சார்ந்த விஷயங்கள் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அதை இப்பவுமே குயிட் பண்ணிருங்க, ஸ்டாப் பண்ணிருங்க, அதை விட்டுருங்கன்னு தந்தை சொல்றாரு. ஏன்னா அதனால எதுவும் வரப்போறது இல்லை. அப்போ அதுல உண்மையிலே பிரம்மகுமாரிகள் இருக்கக்கூடிய அந்த சத்திய விஷயங்கள் இருக்குதானா? எல்லா மத வேதங்கள்லயுமே இருக்கு. ஆனா அது எப்படி இருக்குது அப்படின்னாக்கி அது முதல் இருக்கக்கூடிய பக்கம் இருக்காது, கடைசியில் உள்ள பக்கங்கள் இருக்காது. வேதங்கள் அப்படிதான் இருக்கு. நீ அது பண்ணணும், நீ இது பண்ணணும், நீ இப்படி இருக்கணும், நீ எப்படியோ ஆயிருவேன்னு சொல்ற வேதமானது தலையும் இல்லாம வாழும் இல்லாம தான் இருக்கும். சொல்லுவாங்க நடுசுல கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிறது போல முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் பக்கத்தை காணல. வேதம் அப்படித்தானே இருக்கு. எதற்கான பாதைன்னு சொல்லி வேதத்துல இருக்காது. உண்மையிலே வேதம் சத்தியமானது அப்படின்னா முதல்ல நீ என்ன ஆவான்னு இருக்கும், நீ மனுஷன் ஆவ, அப்படிதான் வேதமே சொல்லும். ஆனா இங்க பிரம்மகுமாரிகள் ரீதியாக நீங்க ஸ்ரீமன் நாராயணர் ஆகிறதுக்காக இந்த பயிற்சிகளை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அப்ப எவ்வளவு மிக உயர்ந்த ஞானம் பாருங்க இந்த பிரம்மகுமாரிகள் ரீதியாக. அப்போ முதல்ல நாம் கட் பண்ணக்கூடியது மதம். மதத்தை பிடிக்க கூடாது. அதை தான் இங்க சாஸ்திரமாக காட்டப்பட்டிருக்கிறது. ஓ மதம், ஏன் மதம்னு சொல்லி மதம் சார்ந்த கொலைகள் தான் நிறைய நடக்குது. அப்ப அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணி நீங்க சத்தியத்தை நீங்க கடைபிடிக்கணும். அப்போ நீங்க இறைவனை நினைக்கிறதுக்கு எதிராக அமைகிறது அந்த மதம் தான். இந்த மதம் சார்ந்த விஷயங்கள் எனக்கு தான் நிறைய நண்பர்கள்லாம் தெரியும். அவங்க அந்த காலத்திலேருந்தே மதத்துல தான் இருந்தாங்க, இப்பவும் மதத்துல தான் இருக்கிறாங்க. கொஞ்ச காலம் அந்த மதம்லாம் அழியும் போது அவங்களும் அழிஞ்சு போயிடுவாங்க. நம்ம யாரையும் மாத்துறதுக்காக நாம வரல. இந்த உலகத்துல எது மாறணுமோ, யாரு மாறணும்னு பிரபஞ்சம் நினைக்குதோ அவங்க தான் மாறுவாங்க. நம்ம ஆசைக்கெல்லாம் நிறைவேற்ற யாரும் தயாரா இல்லை. அப்போ முதல் விஷயம் சாஸ்திரங்களை படிக்கிறது. சாஸ்திரம் சார்ந்த குருமார்கள்ட்ட நம்ம போய் கேட்கறது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுறோம், கட் பண்ணணும். இது நம்ம பாபாவாகிய தந்தையாகிய சிவபிரான நினைப்பதற்கு இது ஒரு எதிரியாக அமைகிறது. அதுக்கு பிறகு ஒரு 5 இருக்கு. இது நம்ம பிரம்மகுமாரிகள்ல பேசிக்கா சொல்லக்கூடிய அந்த தேகம் மற்றும் தேகம் சார்ந்த உறவுகளை தூண்டி இழுக்கக்கூடிய அந்த காம, குரோத, மோக, லோக, அகங்காரம் ஆகிய அந்த காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை ஆகிய 5 தலை நாகம், அந்த 5 விகாரங்களை நம்ம அடுத்தது வெல்லணும். அப்படி நம்ம வெல்லும் போதுதான் நம்ம அப்பாவை கனெக்ட் பண்ண முடியும். இது பிரம்மகுமாரிகளுக்கு நிறைய பேருக்கு தெரியும். 5 விகாரங்களை தெரியாம இருப்பாங்களா பிரம்மகுமாரிகள். அப்போ அதையும் நம்ம கட் பண்ணும் போதுதான் தந்தையை நினைக்க முடியும். நம்ம இங்க படைத்தலின் நோக்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அதை இழந்துடவே கூடாது இல்லையா? அப்படி அப்ப முதல் பாத்தீங்கன்னா காமம். காமம் ஒரு மிகப்பெரிய ஒரு சைத்தான், பிசாஸ். எல்லா மதம் சார்ந்தவர்களும் காமத்திற்கு எதிராக தான் செயல்பட்டிருப்பாங்க. ஆனா அந்த மதத்தை பின்னோக்கி வழி வந்த மக்கள் என்ன புரிஞ்சுட்டாங்க, அதை காமத்தை இறைவன் படைத்தாருங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. காமத்தை இறைவன் ஒரு காலமும் படைக்கிறது இல்லை. ஏன்னா அவருக்கு உடம்பே கிடையாது. அப்ப அவரு உலகத்தை படைத்தாருங்கிறது ஒரு மாயை தான். இது ஒரு ஏதோ வித்தியாசமா இறைவன் எண்ணத்தால படைச்சிருப்பாரு. சரி, அப்ப காமம் சார்ந்த விஷயங்களை இறைவன் அவாய்ட் பண்ண சொல்றாரு. இறைவனை நினைக்கிறதுக்கு அது ஒரு எதிரி. சரி, அப்போ இறைவனை நினைச்சா நமக்கு என்ன ஆக போகுது? நமக்கு சத்தியுகம், திரேதாயுகமாகிய சொர்க்கம் கிடைக்கும். நமக்கு பிரம்மகுமாரிகளுக்கு என்ன ஒரு 10-15 வருஷத்துல எல்லாம் வரப்போகுது. ரஷ்யா, அமெரிக்கா சண்டை போட்டு ஒட்டுமொத்த உலகமும் அழிய போகுதுன்னா அப்போ புது ராஜ்யங்கள் உருவாக்குறதுக்கு நம்ம தந்தையை நினைக்கணும். அப்ப தந்தையை நினைக்கணும், அந்த 5 ரூபங்களை சுற்றணும், ஸ்ரீமன் நாராயணர் பயிற்சி எடுக்கணும், ஆத்ம பயிற்சி எடுக்கணும், தந்தையை நினைவு செய்யணும், அந்த சூட்சும ஒளி உடலாக அனுபவம் செய்யணும், கிரீட வச்ச கிரீடாதாரியாக அனுபவம், நிறைய லாட் ஆஃப் பிராக்டிக்ஸ் பிரம்மகுமாரிகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம பக்காவா ஃபாலோ பண்ணணும். அந்த விதிப்படி நம்ம நடக்கணும். அப்படின்னா பாபா சொல்றதா கட் பண்ணணும், காமத்தை கட் பண்ணணும். காமம் சத்தியுகம், திரேதாயுகம் ஆகிய சொர்க்கத்தில் காமம் கிடையாது. முஸ்லிம்களை போல எடுத்துக்கொள்ள வேண்டாம். முஸ்லிம்கள் என்ன சொல்றாங்க? பெரிய பெரிய ஞானி மாரி இருக்கிறாங்க. அந்த குரானை அந்த சிறு வயதுல இருந்து படித்தவங்க முஸ்லிம்கள் என்னமா சொல்றாங்க? நீங்க சொர்க்கத்துக்கு போறீங்க, ஜன்னத்துக்கு போறீங்க, அல்லாவின் பூந்தோட்டத்துக்கு போறீங்க. சரி போறீங்க, என்ன பண்றீங்க? அங்க போனா நீங்க எந்த பெண்களையும் கை மேல வைக்கலாம்,
எதுவுமே சொல்ல மாட்டாங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். அங்க போறதுக்கு தான் நாங்க அதை பயிற்சி பண்றோம். ஆமா ஆமா, வேற அவங்க அவங்க மதம் அவர்களுக்கு என்ன சொல்லியதோ, அவங்களுடைய மத தலைவர்கள் அவர்களுக்கு எது சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் அந்த மதத்தை சார்ந்தவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம அவங்களை எந்த ஒரு குற்றம் குறை சொல்றதுக்கும் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அவங்களுக்கு தெரிந்தது அதுதான். அப்போ இறைவன் சொல்ற அந்த பிரம்மகுமாரிகளுடைய ஞானம் என்ன அப்படின்னா, சத்தியம் திரேதாயுகத்தில் சொர்க்கத்துல என்ன கிடையாது, காமம் அறவே கிடையாது. அங்கு மறைத்தலுக்கான செயலும் கிடையாது. அங்க வீடுகள்ல இருக்கக்கூடிய அரண்மனைகள்ல கதவு ஜன்னல்கள் கூட கிடையாது. எல்லாமே தங்க வைர வைடூரியங்கள்ல மணலும் பாறைகளும் மலையும் என்ன இருக்கும், தங்கத்திலே இருக்கும். ஒவ்வொரு வீட்டினுடைய சிவரிலையும் தங்க வைர வைடூரியங்கள் மின்னிக்கிட்டே இருக்கும். இரவும் பகலுமே தெரியாது. எனி டைம் அங்க கரண்ட் இல்லாத, ஒரு அறிவியல் சயின்ஸ் விஷயங்கள் இல்லாத வெளிச்சகரமாக அப்படியே ஜொலிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த யுகங்களுக்கு நீங்க போகணும் அப்படின்னா அப்ப என்னவா இருக்கணும், நீங்க காமத்தை வெற்றி கொண்டிருக்கணும்னு தந்தை சொல்றாரு. அப்ப காமத்தை இறைவன் படைத்தார், நம்ம அப்படிலாம் எடுத்துட்டு போகல. காமத்தை இறைவன் படைக்கல. அப்ப அந்த காம விஷயங்கள் அவாய்ட் பண்ணும்போது நீங்க அவரை நினைக்கலாம். அப்ப காமத்தை ஏன் இறைவன் வெளில சொல்றாரு, காமத்தோட கலந்து தந்தையை நினைக்க முடியுமானா தடையாக அமையும். காமமானது அந்த புத்தியோட அந்த எனர்ஜி அப்படியே உறிஞ்சி எடுத்து குடிச்சிட்டு உங்களை வெளியே தூக்கி சக்கையா போட்டு போடும். காமத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. சரி, அது எண்ணத்துல புத்தியில வந்துட்டு போனாலும் கர்மேந்திரங்களை எடுத்துட்டு போக கூடாதுன்னு தந்தை பல முறை நமக்கு சொல்லி இருக்கிறார் பிரம்மகுமாரிகள். அப்போ காம உணர்வுகள் வரதான் செய்யும். அதை வெற்றி கொள்ளும் கலையை தான் தந்தை சிவஞானத்துல முரளி பாடப்படிப்புகள்ல வானிலை தந்தை சொல்றாரு. 7 நாள் வகுப்புகளை நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா நம்ம ஞான மனனம் பண்ணும்போது நமக்கு வழி கொடுக்கும். சரி, அப்போ காமம் தப்புலாம் கிடையாது. தந்தை காமத்தை தப்புலாம் சொல்லல. திருமணமானவங்களாம் பிரம்மகுமாரிகள்லாம் ஆகுறாங்க. திருமணம் ஆன பிறகு அவங்கள தப்புன்னா சொல்றாரு, அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய புத்தியை தடுமாற வைக்குது. அப்ப நீங்க நாராயணர் பயிற்சிலாம் பிரம்மகுமாரிகள் பண்றாங்க. அப்போ அங்க நாராயணருக்கு பூசை நடத்திட்டு இருக்கிறாங்க மக்கள். எந்த உலகத்தில் எது நடக்கணுமோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கண்ட்ரோல் கட்டுப்பாட்டுல எதுவும் கிடையாது. அப்போ நீங்க காமத்தை வெல்லணுங்கிறது கூட பெருசா சொல்லல. உங்களுக்கு மனசை உங்களுக்கு பதட்டப்படுது, ஒரு வைப்ரேஷனை உருவாக்கும் போது உடம்புல லோ ப்ரெஷர் வருது, நோய் வருது, ரொம்ப காம உச்சத்துக்கெல்லாம் நிறைய எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம், ஒரு சில பெண்கள்லாம் திருமணம் ஆகி 2-3 நாளையில இறந்த கேஸ் எல்லாம் நிறைய பேரை பார்த்துருக்கு. நிறைய பெண்கள், ஏன்னா அந்த காமம் சார்ந்து அவங்களுக்கு புது உணர்வுகளை கொடுத்துரும். அது எல்லா உடம்பும் அதுக்கு செட்டெல்லாம் ஆகாது. அப்போ அது காமம்ங்கிறது ஒரு அசிங்கமான ஒரு விஷயங்கள் தான். அப்போ அதையும் பண்ணிட்டு நேரத்தை செலவழிக்கணும். அது உங்களுக்கு ஒவ்வாமை ஆத்மாவிற்கு அது சரிப்பட்டு வராதுன்னு தந்தை சத்தியத்தை தான் பேசுவார். அதனாலதான் அவர் சத்தியமானவர்னு சொல்றோம். சத்தியம். அப்ப அவர் சொல்படி நம்ம நடக்கணும். அதான் பிரம்மகுமாரிகளுடைய ராஜயோகாவினுடைய விதிமுறைகள். இதை நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். இது இல்லைன்னா நீங்க ராஜயோகா புத்தியில இறைவன் வரவே மாட்டாரு. நீங்க கண்ணா பின்னான்னு தேகம் சார்ந்த விஷயங்கள் நீங்க புத்தியில வச்சுக்கிட்டு தந்தை நீங்க கனெக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு இடமே கொடுக்க மாட்டாரு, உள்ளே அலோடு பண்ண மாட்டாரு. அவரு இருக்கிற அந்த கைலாய மலைக்குள்ளே என்றாக முடியாது. அந்த வைகுண்டம் பரந்தாமத்துக்கு உள்ளே அந்த சூட்சம உலகத்துக்குள்ளே நம்ம போக முடியாது. வேற எப்படி அதுக்கு உள்ள கோயில் கொண்டு பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபிரான நம்ம நினைக்க முடியும்? கஷ்டம் இல்லையா? அப்படி இப்போ காமத்தை இறைவன் வெட்டுங்கன்னு சொல்லிட்டு, அதான் இதுல ஒரு பெருக்கல் குறியா இருக்கும். இதெல்லாம் கட் பண்ணா மட்டும்தான் தந்தை நினைக்க முடியும். இது கம்பல்சரி. இது ஒரு பேசிக்காக அடிப்படையாக பிரம்மகுமாரிகள்ல ஒரு விதிமை, ஒரு ரூல்ஸாக கொடுக்குறாங்க. 3வது பாத்தீங்கன்னா கோபம். ஓகேவா? காமமாவது சுயத்தின் அடிப்படையில இன்பமாக நிறைய பேர் இருந்துட்டு போயிருவாங்க திருமணம் பண்ணாம. அது பிரம்மகுமாரியா இருந்தா சரி, அஞ்ஞான மனிதர்கள் நிறைய பேர் திருமணம் ஆகாம இருக்கிறாங்க. அவங்க கூட அப்படி தனிமையிலே தண்ணி அடிச்சுட்டு வாழ்க்கையை கடத்திடுவாங்க. ஆனா இந்த கோபம் பாருங்க, அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு நபரா ஒருத்தருக்கு உங்களுக்கும் சண்டை ஒரு மிகப்பெரிய ஒரு பிக்கஸ்ட் ஃபைட் தான் கோபம் முடியும். காமத்தை விட அதிக உணர்வுகள் கொண்டதுதான் கோபம். இந்த சொல்றாங்க ஆத்திரப்பட்டவனுக்கு புத்தி மட்டுங்கிறது போல உங்களுடைய எண்ணத்தை அதிலேயே வச்சிரும். நிறைய பேர் கோவப்பட்டு, இப்ப கூட நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் இது ஃபேஸ்புக்கே பாக்குறதுலாம் கிடையாது. ஆனா அது யதார்த்தமா பார்க்கும்போது ஃபேஸ்புக்ல என்ன வருது அப்படின்னா, ஃபேஸ்புக்ல ஒரு பையன், ஒரு 12-13 வயசு பையன் கஞ்ச அடிச்சு இவ்வளவு பெரிய ஒரு வீச்ச அருவா பெரிய வாழை எடுத்துட்டு அப்படியே அவன் அந்த பையன் ஒரு இன்னர் வியரோட நின்று கையில அவ்வளவு வாள் எடுத்து அவன் மண்டையில அப்படியே வச்சு அடிச்சுட்டே நிற்கிறான். பக்கத்துல பார்த்தா ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாரு. அவர் காலை வெட்டி இருக்கிறான். அது யாருன்னா, இந்த கஞ்சை அடிச்சிட்டு இருக்கு, இப்போ இந்த கையில அருவா வச்சுட்டு இருக்கிறான்ல, இந்த பையனுடைய தந்தை. அது தந்தையை காலை வெட்டி போட்டிருக்கிறான்.
அவரு மயக்கம் போட்டு கால ரத்தம் ப்ளீடிங் எல்லாம் ஆகி போயிருக்கு. கூட்டம் மக்கள், அந்த ஊர் மக்கள் கூடி கூடி நிக்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. இவன் கையில பெரிய ஐயனார் கையில உள்ள பெரிய அருவா எங்க இருந்தா வாங்கிட்டு வந்தான்னு தெரியல. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஏதோ சண்டை நடந்திருக்கு. கஞ்சா அடிச்சுட்டு வீட்டுக்கு போனா அவர் அப்பா கேட்க மாட்டாங்களா? அப்ப அந்த அளவிற்கு கோப உணர்வுகள் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க எனக்கு தெரிஞ்சு வட்டக்கோட்டையில நான் கேள்விப்பட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டது, அந்த இது தன்னுடைய மகளே தப்பான ஒரு நோக்கத்துல பிரச்சனை பண்ணி வந்த சண்டையே நான் கோப உணர்வுகளே நான் பார்த்திருக்கேன். அப்போ அப்படி அலாதி விகாரங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு உலகம் தான் அந்த கலியுகம். எல்லாமே அந்த தன்னை மறந்து வரக்கூடிய அந்த கோப உணர்வுகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அப்போ அந்த சொல்றாங்கல்ல, நிறைய பேர் ஜெயில டஞ்சன்ல எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் அந்த ஒரு நிமிஷம் நான் யோசிச்சிருந்தா நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா பெரிய கோடீஸ்வரனெல்லாம் இருந்திருப்பேன். இப்ப நான் ஜெயில மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கோபம் வந்து அவ்வளவு அவ்வளவு ஒரு விகாரமாக ஆன்மீகத்துல பார்க்கப்படுது. அப்போ காமத்தை விட மிக கூடியது கோபம் தான். அப்ப அந்த கோப உணர்வால நம்ம நிறைய தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நிறைய பேருக்கு இந்த ஞானமே கிடைக்கிறது இல்லை. நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன், வெடுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு காரணமே இல்லாம அவங்க வாழ்க்கையில அவங்க அப்பா அம்மா நல்ல பழக்கங்களை பழகியே கொடுக்கல, பிள்ளைங்களை அப்படியும் வளர்த்து கொண்டு வராங்க. நீங்க நல்லவங்களாக இருந்து நீங்க நல்ல பழக்கங்கள் உங்க வாழ்க்கையில கத்து இருந்தா மட்டும்தான் நீங்க திருமணம் செய்யணும், குழந்தைகள் பெத்துக்கணும். உங்ககிட்டே 1008 அழுக்குகளை வச்சுட்டு நீங்க ஏன் குழந்தைகள் பெத்துக்கிட்டு அதுவும் உங்களை மாதிரியே மாறி கெட்ட வார்த்தை போட்டு திட்டிட்டு இருக்கு? ஆச்சரியமா இருக்கு. எனக்கெல்லாம் தெரிஞ்சவங்க ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க, வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை போட்டுதான் பேசுவாங்க. ஒருத்தங்கிட்ட அன்பா பேசினாலே கெட்ட வார்த்தை போட்டுதான் அன்பா பேசுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு பழக்கங்கள் ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்போ நண்பர்கள்ட்ட பேசுறாங்க ஓகே, மற்றவங்ககிட்ட பேசினா பிரச்சனைகள் ஆகி போயிடும். அப்ப அந்த அளவுக்கு அப்போ இதை இறைவன் வெட்டுங்கன்னு சொல்றாரு. இது எதுக்கு கடந்து நிறைய சண்டை. இப்ப பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்தியா இப்ப போர் நடந்துட்டு இருக்குல்ல பாருங்க, கோபத்தால வந்தது. அப்போ என்ன கோவம் என்ன ஏது நிறைய பிரச்சனை. இப்ப அணுகுண்டு எல்லாம் போட்டு என்னதோ தெரியல என்னதோ நடந்துகிட்டு இருக்கு, பார்டர் லைன்ல நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அதுவும் இதெல்லாம் வெட்டணும், வெட்டினாக்கிதான் தந்தை நினைவு செய்யணும். அப்போ நம்ம ஒருத்தர் நினைக்கிறோம்னா எவ்வளவு டீசெண்டா டிசிப்ளினோட இருக்கணுங்கிறத தந்தை கற்றுக் கொடுக்கிறார். அப்புறம் 4வது பார்த்தா பற்று. பற்று ஓகேவா? இது ஒரு குழந்தைங்க கையில வச்சுட்டு ஒரு பேரண்ட்ஸ் ஒரு ஒரு அம்மா இருக்கிறது போல காட்டப்பட்டிருக்கு. பற்றுனா இதுவும் எடுத்துக்கலாம். இருந்தாலும் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பற்று வச்சிருக்கிறோம். நிறைய விஷயங்களை ஒரு சில விஷயங்களை பிடிச்சுக்கிட்டு நம்ம விட மாட்டேங்கிறோம். அப்ப இப்படி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, இறைவனுடைய ஞானமும் நமக்கு கிடைக்கிறது இல்லை. எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர், ஓகேவா, நான் சிங்கப்பூர்ல தான் இந்தியிலிருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சிங்கப்பூர்ல தான் 2015 தான் நான் அந்த ஞானம்லாம் எடுத்தேன். 2015 ஸ்டார்ட்ல 2014 எனக்கு நான் சென்டருக்கு போயிட்டேன். இருந்தாலும் 2015 எனக்கு இந்த நாலேஜ் கிடைச்சு. அப்போ என் கூட நான் நாலேஜ் எடுக்கிற டைம்ல இன்னும் 2-3 பிரதர்ஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னா, பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு நான் போய் ஞானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் யூடியூப்லயே பாபா குழந்தை ஆயிட்டேன். அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் போகும்போது நமக்கு விஷயம் தெரியும், பாபாவோட மீட்டெல்லாம் நம்ம பாபாவுடைய பாப்தாதா மிலன்லாம் நம்ம இது பண்ணியிருக்கிறோம். 2 தடவை கிட்ட நம்ம மதுபன்லாம் போயிருக்கிறோம். அப்போ இவ்வளவு விஷயங்கள் நம்ம பண்ணி வரும்போது என் கூடவே ஒரு பிரதர் 2-3 பிரதர் கிளாஸ் எடுத்தாங்க அந்த 2014-2015 பீரியடில். அப்போ நான் ஒரு 2-3 வருடங்கள் பாபா குழந்தையாகி சிங்கப்பூர்ல யூசோன்ங்கிற ஒரு இதுக்கு ஏதோ தைப்பூசம் முருகருடைய கோயில்லாம் நிறைய உண்டு, சிவன் கோயில்கள் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற விகார தெய்வங்கள் அதில் பார்த்தீங்கன்னாக்கி அந்த மலேசியன்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த முருகர்னாலே மலேசியக்காரங்க தன்னுடைய உயிரை விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பற்று. வித்தியாசமான கர்லிங் ஹேர் வச்சுட்டு அளவு குத்திப்பாங்க, நாக்கில் அளவு குத்திப்பாங்க, தோல்ல தேரை இழுப்பாங்க, அது துண்டாத்துக்கிட்டு போகும். அதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா அந்த ஈசோனும் எந்த ஏரியான்னு தெரியல. இப்போ சிங்கப்பூர்ல நம்ம சர்வீஸ் பண்ணும்போது என் கூட நாலேஜ் அடைஞ்ச ஒரு பிரதர் வந்து நான் கொஞ்ச நாள் வரல, ஒரு 3-4 மாசம் சென்டருக்கெல்லாம் வந்திருந்தார் 2015. அப்போ ஒரு கொஞ்ச நாள் ஒரு 6-7 மாசம் ஆள் அணக்கும் இல்லை. சரி என்னதான் ஆச்சுன்னு நானும் அதை கவனிக்கல, கண்டுக்கல. நமக்கு ரொம்ப முகமும் ஞாபகமும் இல்லை. அப்போ திடீர்னு நம்ம அந்த சர்வீஸுக்காக அந்த ஈசோன் அந்த முருகர் கோயிலுக்கு டெம்பிளுக்கு நாங்கள் சர்வீஸுக்கு பண்ணி நோட்டீஸ் கொடுத்து ஐடி கார்டு மாரி கொடுத்து அதில் அட்ரஸ் கொடுத்து யோகா இலவசமாக கற்பிக்கிறோம்னு சொல்லி அதெல்லாம் பண்ணி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த முருகரை வழிபடுறதுக்கு ஒரு கூட்டம் நிற்கிறதுல ஒரு பிரதர் நிற்கிறாரு. அந்த பிரதர் இந்த பிரம்மகுமாரிகளை நாலேஜ் அடைஞ்ச ஒரு பிரதர். அப்போ நெத்தில பட்டை அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி கையில் என்ன இல்லாமோ அந்த இதை அர்ச்சனை பண்ற மாரி போய் முருகருக்கு
முருகர் பெரிய கோயில்லாம் இருக்கு சிங்கப்பூர்ல, அம்மனுக்கு இருக்கு, இப்ப சிவனுக்கு இருக்கு, முருகருக்கு. வெளிநாட்டிலேயே இந்து மதம் அப்படி பரவி இருக்கு சிங்கப்பூர்ல. அப்போ அவர் அப்படி நிற்கும்போது என்ன, அவர் யதார்த்தமா பார்க்கும்போது ரெண்டு பேரும் பேசும்போது அவரு முருகருடைய தரிசனத்துக்கு வந்ததாகவும், நாலேஜுக்கு நம்ம மறுபடியும் வாரம் பிரதர், ஏன்னா நான் சிவனையும் மறக்க முடியாது, முருகரையும் மறக்க முடியாது. அப்போ முருகர், நான் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல அதான் அவரு முருகர்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கறக்காக நான் வந்திருக்கேன் பிரதர் அப்படி சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. அப்போ அதுல என்ன செய்யுது, பற்று தெரியுது. ஓகேவா, அந்த பக்தி மார்க்கத்தை விடாம, ஞானத்தையும் பெருசா தொடாம அந்த பிடிச்ச பிடியை விட மாட்டேங்கிறாங்க. ஓகே, அது ஒரு குரங்கு மாதிரி ஆயிடுச்சு. குரங்கு மனம் ஒரு குரங்குன்னு சொல்றாங்கல்ல, மரத்துக்கு மரம் கிளைக்கு கிளை தாவும், அது உண்மைதான். ஆனா மனங்கிறது ஒரு பற்றுள்ள குரங்கு. அது ஒரு விஷயம் பிடிச்சுன்னா விடாது. பக்தியுமே அப்படிதான் இருக்கு. பக்தியா இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம், உற்றார் உறவினர்களாக இருக்கலாம், தாம் பெற்று வளர்த்த பிள்ளைங்களாக இருக்கலாம், எல்லாருமே அந்த பற்று உணர்வுகள் அதிகமா இருக்குது பார்த்தீங்களா. அதை தான் நம்ம முதல்ல கட் பண்ணணும். அதுதான் நமக்கு மிகப்பெரிய எதிரியாக ஆகிறது. நான் பைபிள்லாம் ஒரு மிகப்பெரிய வசனம் ஒண்ணு இருக்கு, உன்னுடைய உடல் சரீரம் முழுதும் எரி நரகத்துக்கு போய் துன்பப்படுவதின் மாத்திரம் உன்னுடைய உடல்ல ஒரு பாகம் உனக்கு துன்பம் கொடுக்கறத நீ வெட்டி எரிஞ்சிரு. அதனால நீ நரகத்துக்கு போகாம சொர்க்கம் போகலாம்ல. உனக்கு எது இடையூறா இருக்கு அதை வெட்டி வீசிருன்னு தான் இருக்கு. எல்லா மத வேதங்களுமே அதான் சொல்லும், கொன்று விடுன்னு தான் இருக்கும், புத்தியில கொள்றது. அப்போ அந்த பற்று உணர்வுகள் அதை விட முடியாம அந்த பக்தியிலே இருந்து சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிற குரூப் எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் முதல்ல விடுங்க தயவு செய்து. அப்ப அந்த ஆன்மீக ஞானத்திற்கு இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இது ஒரு குணமாக இதை கட் பண்ண சொல்லிருக்கிறார் பாபா. அப்போ அகங்காரம், ஈகோ. ஓகேவா, நான் என்கிற எண்ணம் வந்துடுச்சு. கோடிக்கணக்கெல்லாம் பணம்லாம் சம்பாத்தியம் பண்றாங்க ஒரு சிலர், கோடிக்கணக்கில் பணம் சொத்து மதிப்பெல்லாம் வச்சிருக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிறவன் கொஞ்சம் ஏதோ கடகண்ணியில் வச்சு பணம் சம்பாத்தியம் பண்ணிட்டா நம்மளால பொறுக்க முடியாது. நமக்கு திடீர்னு வந்துடும் பாருங்க அகங்காரம், ஈகோ வந்துடும். கூட பிறந்தவங்களுடைய வளர்ச்சியே கண்டு பொறாமைப்பட்டு அகங்காரத்துல அவங்களுக்கு விட்ச் கிராஃப்ட் வச்சவங்களும் பார்த்துருக்கேன். மாந்திரிகவாதிகிட்ட போய் அந்த பிளாக் மேஜிக் அந்த மாந்திரிகம் பண்ணவங்களையும் நான் பார்த்துருக்கேன். செய்வன வச்ச குரூப்பையும் பார்த்துருக்கேன். இத்தனைக்கும் அவங்களுடைய சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க தான், அவன் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே வைக்கக்கூடிய அளவுக்குலாம் ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னாக்கி அவன் எப்படி வளர்ந்துட்டான், நான் எப்படி வளர்ந்துட்டேன், இது ஒரு அகங்கார நோக்கத்துல பண்ற விஷயங்கள். அப்போ நம்ம எல்லா விஷயங்களும் தேகம் சார்ந்த அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுட்டு தந்தையை நினைவு செய்யணும். நான் பெரியவன், நீ பெரியவன், ஏன்னா 10 வருஷத்துல யார் பெரியவன் காட்டிடுவாங்க ரஷ்யா அமெரிக்கா. அப்போ இந்த டைம்ல நீ நாங்கிற அந்த வேறுபாடையை விட்டு அவாய்ட் பண்ணிடணும். எல்லாருமே ஒரு தாய் வயிற்றினுடைய பிள்ளையாக இருக்கணும்னு தந்தை சொல்றாரு. அப்போ நம்ம இந்த டைம்ல நமக்கு இருக்கக்கூடிய அந்த மோசமான குணங்களை, அதாவது அகங்கார உணர்வுகளை நம்ம அவாய்ட் பண்ணணும். நான் என்கிற எண்ணம் இருப்பதன் வரையிலும் அவன் மனிதனே கிடையாது. அப்போ அப்ப இது ஒரு குணமாக வெற்றிருக்கு தந்தை சொல்றாரு. கடைசியா பாத்தீங்கன்னா கிரீடு, பேராசை. ஓகேவா, பேராசை பெருநஷ்டம்னு சொல்றாங்களா. அப்ப பெரிய லெவல்ல நமக்கு ஆசைப்படுற அந்த விஷயங்கள் இருக்கும், நமக்கு கிடைக்காதுன்னே தெரியும், ஆனாலும் நம்ம அதை அடையணும்னு சொல்லிட்டு ரொம்ப பேராசைகள்லாம் இருப்போம். இன்னும் கேட்டீங்கன்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, எங்க அந்த நாலேஜுக்கு வாங்கன்னாக்கி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பிஸ்னஸ் இருக்கு, நான் அந்த நாலேஜுக்குலாம் வர முடியாது, எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நான் ஃபேமிலியோட தான் கொஞ்சம் பிஸியா இருப்பேன், நான் அங்கே மீட்டிங் போறேன், நான் இங்கே மீட்டிங் போறேன், எனக்கு அந்த நாலேஜ்லாம் எடுக்கிறதுக்கு டைம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பணத்தை சம்பாத்தியம் பண்றவங்கள தான். அது பேராசை தான், அவங்களுக்கு பணம்லாம் இருக்கு இல்லாம இல்லை, இந்த நாலேஜை எடுக்கிறதுக்கு முடியாத அளவிற்கு அவங்களுடைய கர்ம தத்துவங்கள் அமைஞ்சு போயிடுச்சு. நம்ம ஏன் எதுக்கு என்னென்னலாம் கேள்வி கேட்கறதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது எல்லாத்தையுமே கட் பண்ணணும். ஏன்னா தந்தையே முரளியில பல தடவை சொல்லியிருக்கிறாரு, இப்போது இந்த பணத்தை கொடுத்து நீங்க இயக்கத்திற்கு சர்வீஸ் பண்ணி நீங்க உங்களுக்கான குரூப் பிரஜைகளை நீங்க சொர்க்கத்துக்கு உருவாக்கல அப்படின்னா கடைசியில நான் உலகம் அழியும் போது பணத்தெல்லாம் கொடுத்தா நான் வேண்டான்னு சொல்லிடுவேன், எனக்கு அது தேவையே கிடையாதுன்னு சொல்லிடுவேன். கடைசியில தான் எல்லாரும் கொடுப்பாங்களே. அப்போ இதை நீங்க இப்பவுமே நீங்க நடைமுறையில் எடுத்துட்டு எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும், சுவாகா பண்ணிடணும். பண உதவிகள்லாம் பண்ணி எல்லாமே பண்ணணும். இந்த டைம்ல பணத்தை சம்பாத்தியம் பண்றதுதான் தவறு. கடைசி 10 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு, இப்ப நீங்க பணத்தை சம்பாத்தியம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? ஏன்னா கடைசியில மனுஷன் மண்ணை தின்னும் காலங்களும் வரும். அப்போ பணம் தன்னுடைய சக்தியும் இழந்து போயிடும். நரேந்திர மோடி கூட அவரு இப்ப இடைக்கு திடீர்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை உருவாக்கி இருந்தார் அரசியல்ல, ஒரு 5, 6, 7 வருடங்களுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஜெயிக்கும் போது நினைக்கிறேன். அப்போ அவரு பேன் பண்ணிட்டாரு இந்த பணம்
ரூபாய் இருக்கல ருபீஸ் இதெல்லாம் பேன் பண்ணி என்ன பண்ணிட்டாருன்னா புது நோட்டுகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. 2000 ரூபா 500 ரூபா 100 ரூபாலாம் புதுசா போட்டு பழைய 100 500 எல்லாம் அவர் க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டார். நிறைய அந்த கருப்பு பணங்கள் கள்ள பணங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக. அதுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு மறுபடியும் திடீர்னு 2000 ரூபாய அவரு கட் பண்ணிட்டார். அப்போ அப்படி சொல்லி பணம் தன்னுடைய சக்தி இழக்கக்கூடிய டைம் வந்துட்டு தான் இருக்கும். எதுவுமே நிலையானதெல்லாம் இல்லை. அப்போ இப்பவுமே இந்த நாலேஜ்ல இருந்து எல்லாத்தையுமே தந்தையினுடைய ஞானத்திற்கு நம்ம அர்ப்பணம் பண்ணி அதுல வெற்றி கொள்ளணும். அப்போ அதில் வெற்றி கொள்றது மூலமாக தான் நம்ம தந்தையை நினைக்க சொல்லணும். இது எல்லாமே அவாய்ட் பண்ணிடணும். இப்போ கடைசி டைம், உலகம் அவ்வளோ வேகத்தில் போயிட்டு இருக்கு. நம்ம இப்போ பிரம்மகுமாரிகள் ரீதியாக தந்தையே நம்ம நினைவு செய்யறதுக்காக இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஃபாலோ பண்ணால் நமக்கு உயர்ந்த பதவி, நீண்ட ஆயுள் எல்லாம் நமக்கு பாபா கொடுப்பார். இப்போ நீங்கள் இந்த பட விளக்கங்கள் உங்களுக்கு ப்ராப்பராக புரியலன்னா இன்னொரு முறை இந்த வீடியோவை நீங்கள் போட்டு பாருங்கள். திரும்ப திரும்ப நீங்கள் போட்டு பார்க்கும்போது இது உங்களுடைய நீங்கள் இப்படி திரும்ப நிறைய நாலேஜ்லாம் எடுக்கும்போதும் உங்களுக்கே ஒரு புது அனுபவங்களாக தோணும். மற்ற ஆத்மாக்களை விட நீங்கள் முதல்ல போகணும். பைபிளில் சொல்றது போல முந்தினவர் பிந்தினவரும் பிந்தினவர் முந்தினவரும் ஆக போக கடவீர்கள்ங்கிறது போல. ஓகேவா? நீங்க பின்னாடி தான் வந்துட்டீங்க, கடைசியில நாலேஜ் கிடைச்சிருக்கு. ஆனா நீங்க ரொம்ப வேகமா போகக்கூடிய டைம், ரொம்ப வேகமா போகணும். உலகம் அவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்கு. இன்னும் 10 வருஷம் தான் இருக்கு. சரி, அப்போ இந்த வீடியோவை நீங்க ரிப்பீட்டடா பாருங்க. இந்த பட விளக்கத்தின் மூலமாக பாபா கடவுள் உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறாருங்கிறத நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஓகேவா? அப்போ எல்லா விஷயங்களையுமே நம்ம பார்த்தாச்சு. அப்போ மதங்களையும் அவாய்ட் பண்ணணும். சாஸ்திரங்கள் வேதங்கள் நீங்க படிச்சிருந்தாலும் அதை விட்டுருங்கன்னு சொல்றாரு. இல்ல நான் அதை பற்றிய விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சுக்க போறேன் நீங்க விரும்பி இருந்தாலும் கூட நீங்க அதை தெரிந்து கொள்ளலாம். ஆனா நாலேஜை விட பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு சின்ன கொட்டு மட்டும் தயவு செய்து கொட்டிடாதீங்க. இது மிகப்பெரிய ஒரு வரம். நீங்க பல பிறவிகளாக செய்த தவத்தினுடைய பலமாக தான் இந்த வரத்தை தந்தை கேட்கும் வரத்தை கொடுக்கிறார். இதை நம்ம எந்த டைம்ல பயன்படுத்தி கொள்ளணும். அப்போ நீங்கள் டைரெக்டாக பிரம்மகுமாரி சென்டருக்கு போங்க. உண்மையிலே உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருக்குது, நான் பிரம்மகுமாரி சென்டருக்கு போக முடியல, எனக்கு நாலேஜ் எடுக்கணும், எனக்கு ராஜயோகா மெடிடேஷன் யோகா நான் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் நான் சர்ச் பண்ணி எனக்கு பண்ண தெரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் எந்த ஏரியாங்கிற அந்த சிட்டியை மட்டும் எனக்கு டிஸ்ட்ரிக்டோ ஸ்டேட்டோ எனக்கு போட்டு அனுப்புங்க. நான் அதனுடைய முழு டீட்டெயில்ஸ், பிரம்மகுமாரியோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மேபி ஃபாரினராக கூட இருக்கலாம், அதனுடைய நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த ஸ்டேட்டில் இருக்கிறீங்கிறத முழு டீட்டெயில்ஸை எனக்கு கமெண்டில் நீங்கள் போட்டு விடுங்க. என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் சர்ச் பண்ணி உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண நான் உதவி செய்கிறேன். ஓகேவா? இன்னைக்குள்ள வீடியோ ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருக்கிறேன்னு புரிஞ்சிருக்கிறேன். இந்த வீடியோவுக்குனுடைய முழு உரிமையாளர் வந்து பாபா சிவபாபா பிரம்மகுமாரிகள் ரீதியாக இருக்கிறாரு. என்னுடைய நாலேஜ் கிடையாது, என் வீட்டு ஞானம் கிடையாது, பாபாவுடைய நாலேஜ் தான். பாபா பேசுறாரு, பாபா புரிய வைக்கிறாருன்னு புரிந்து கொண்டு வாழ்க்கையில உயர்ந்த ஸ்ரீமன் நாராயணர் மகாராஜா பதவியை அடையணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் வந்து நிறைவு செய்கிறேன். ஓம் சாந்தி.